ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு. ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக. வேலூர் கோட்டையின் சிறப்பு இராணுவ கட்டடக்கலை. கனரக பீரங்கிகளை தாங்குவது திண்டுக்கல் கோட்டை. நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பம் வணிக வேளாண்மை. அடுத்தது மிளகாய் அப்படின்றதான் பணப்பயிர். அப்புறம் இந்திய கல்வி முறையின் 4 நிலைகள் முக்கியம். முதல் நிலை அப்படின்னா தொடக்க நிலை. கேரள கட்டடக்கலையில் அமைஞ்சிருக்கிறது பத்மநாபபுரம் அரண்மனை. இலவச கட்டாய கல்வியை உறுதி செய்வது கல்வி உரிமை சட்டம். இலவச மற்றும் கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை. பொருந்தாதது கேழ்வரகு, ஏன்னா அது உணவு பயிர். நிரப்புக. 3 மலைக்குன்றுகளை இணைத்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து செஞ்சிக்கோட்டை. மதுரையின் மாபெரும் தூண்கள் திருமலை நாயக்கர் அரண்மனை. அடுத்து நமக்காக உணவை உற்பத்தி செய்பவர் விவசாயி. சோளம், கம்பு அதெல்லாம் உணவு பயிர். கல்வி உரிமை சட்டம் 2009. சரியா தவறா? ஃபஸ்ட்டு 2 தவறு. அடுத்து எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே பணப்பயிர் சரி. கலப்பு வேளாண்மை முறை விலங்குகள் வளர்க்கப்படும் சரி. குழந்தை தொழிலாளர் முறையில் வருமானம் நாட்டு வருமானத்தை உயர்த்த அவசியம் அப்படின்றது தவறு. அடுத்தது பொறுத்துக. அடுத்தது வேறுபட்ட ஒன்று. ஃபஸ்ட்டு இதில் முற்றமும் நடன மண்டபமும். அடுத்ததில் மிளகாய். மூன்றாவது பத்மநாபபுரம். அடுத்து குருகுல கல்வி. லாஸ்ட்டில் கேழ்வரகு. தஞ்சாவூர் மராத்தி அரண்மனையில் உள்ள 3 பார்வையிடக்கூடிய இடங்கள் கலைக்கூடம், கையெழுத்து பயிற்சி பிரதி, நூலகம். அதுக்கு இன்னொரு பேர் சரஸ்வதி மகால். அடுத்து திண்டுக்கல் கோட்டை எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு எழுதணும். அடுத்து தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் முக்கியமான உணவு பெயர்களை மட்டும் எழுதணும். வேளாண்மையினுடைய வகைகள் எழுத சொல்லியிருக்காங்க. தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய நோக்கங்கள் அப்படின்னா தொடக்கப்பள்ளியில் சேர்க்கையை அதிகரித்தல், 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல், கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துதல். அடுத்து செஞ்சிக்கோட்டைக்கும் தரங்கம்பாடி கோட்டைக்கு உள்ள வேறுபாடு. இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, அது தரங்கம்பாடியில் இருக்குது. 3 மலைக்குன்றுகளின் மேல் கட்டப்பட்டுள்ளது. சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டுள்ளது. இதில் திருமண மண்டபம், கோவில், ஆணைக்குளம், களஞ்சியம் இதெல்லாம் உள்ளது. அதில் 4 குவி மாடங்கள் உள்ளன. அடுத்து அரண்மனைனா என்ன? அந்த அரண்மனை கொடுத்துருக்க அரண்மனைகளில் உங்களுக்கு பிடித்த அரண்மனை எழுதணும். இதில் பத்மநாபபுரம் அரண்மனை பற்றி நான் எழுதியிருக்கேன். அடுத்தது உணவு பயிர்களில் சில எடுத்துக்காட்டுகள், பணப்பயிர்லையும் சில எடுத்துக்காட்டுகள் எழுதணும். அடுத்தது கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க எஸ்எஸ் அப்படின்றது அதனுடைய நோக்கம். அடுத்தது எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது?